வெங்காயம் நல்லா நல்லா வதங்கிடுது. இப்போ அதில் வெங்காயம் வதங்கினதில் தக்காளி, நறுக்கின தக்காளி, பொடியான தக்காளி, தக்காளியை போட்டு அதை வதக்கணும். நல்லா வதக்கணும். அது சீக்கிரமாக உடனே வதங்கிடும். அதில் இல்லை சீக்கிரம் வதங்கிடும். அதில் இந்த இதில் எது போடணும்? முதல்ல இதில் கொஞ்சோண்டு என்ன போடணும்? கொத்தமல்லி வர தூள், கொத்தமல்லி வர தூள், கொரியாண்டர் வந்து தூள் 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் நிறைய போடுற, அதுதான் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் ரைட்டு. கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன். இது 1/4 ஸ்பூனா? 1/4 ஸ்பூனும் உங்களுக்கு காரம் தேவைக்கேற்றபடி. காரம் கேற்றபடி. இது வந்து காரம். இது என்னது? அது மிளகாத்தூள். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள். அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா 3 போட்டிருக்கேன். அதான் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3த்தையும் போட்டு நல்லா. கரம் மசாலா, கரம் மசாலா தூள் அதுவும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணுங்க. இதை வந்து வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அதான் அவ்வளோதான். இதுதான் பேஸ் தக்காளி சாதத்துக்கு. நான் இஞ்சி போட்டதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. அப்புறம் இந்த அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பாஸ்மதி ரைஸ் காட்டு. இது